ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து 3 வித்தியாசமான பொருட்களை வச்சு ஒரு பொருட்கள்லையும் எப்படி அழுக்கு போகுதுன்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, சாமான் கவுக்கிற ஸ்டாண்டையும் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாமான் கவுக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டையும் தாங்க ஸ்டீல் ஸ்டாண்டு, அதுலேயும் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட்லேயும் இந்த பாருங்கள் எவ்வளோ நிறைய அழுக்கழுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம 3 வித்தியாசமான பொருட்களை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது துரு பிடிக்காது அப்படின்ட்டு தாங்க இந்த ஸ்டீலெல்லாம் தருவாங்க. நம்ம வாஷ் பண்ணாத க்ளீனாக வச்சுக்காத இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகாத இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டையும் நான் காமிச்சிட்றேன் பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாமான் ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வச்சுருப்போம். இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு. சாமான் கவுக்க அதனோட தண்ணியெல்லாம் போய் இந்த மாதிரி ஆகிடும். இது மட்டும் இல்லை, எந்த ஸ்டீலாக இருந்தாலும், இப்போ பார்த்திங்கன்னா லைட்டர், இந்த லைட்டர் கூட பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய துரு பிடிச்சி இருக்குது. இதெல்லாம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், எப்படி க்ளீன் பண்ணுறோன்றத. வாங்க இப்போ என்னென்ன வச்சு நம்ம எப்படிலாம் வித்தியாசமாக க்ளீன் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைட்டரை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். இதை எதை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சில்வர் பேப்பரை வச்சு தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். ட்ராவலுக்கு வந்து சப்பாத்தி எல்லாம் நம்ம இதில் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் இல்லை எங்கேயாவது நம்ம வெளியே ஆர்டர் கொடுத்தோன்னா சப்பாத்தி இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வந்து இதில் ரோல் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தாங்க நம்ம பரோட்டா அந்த மாதிரிலாம் ரோல் பண்ணி வரும். அதை வச்சு தான் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நல்லா ஷார்ப்பாகவும் கொஞ்சம் இருக்கிறதுனால க்ளீன் பண்ண அந்த ஆயிலி ஸ்டிக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை நல்லா போட்டு நல்லா அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்குங்க. இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டாண்டோ எது வேணாலும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். சில்வர், அதாவது நம்ம கொலுசு அந்த மாதிரி கூட க்ளீன் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு போக போக வர வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ண நல்லா அந்த பிசுறெல்லாம் வருது. பட் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தெரியுதுங்க. அதை விட நான் இன்னும் 2 டிப்ஸையும் இதில் சொல்லியிருக்கேன். போக போக வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுவும் வித்தியாசமானதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தி இந்த வாஷ் பண்ணலான்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுலேயும் பாருங்கள் கரை தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த துரு பிடிச்சதும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2 மெத்தடும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதையும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமான் கவுப்போம் இல்லைங்களா, அந்த பேஸை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரே எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சேஷை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருக்கோ அதை எடுத்துக்குங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய துரு பிடிக்கிறது இல்லைங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, நல்லா அழுக்கு அந்த துரு பிடிச்சதெல்லாம் போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷாம்பு எடுத்துகிட்ட பிறகு ஒரு பேக் எனக்கு போதுமானது. ஏன்னா நான் வேறு திங்ஸை வச்சு வாஷ் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஷாம்புவோட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ரொம்ப உங்களுக்கு அழுக்கு விடலைன்னா இன்னொரு பொருளையும் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஷாம்பு வச்சு நம்ம இப்போ வாஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷாம்பு வச்சு தேய்ச்சாச்சு. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கும் அழுக்கு, அப்படி இல்லைன்னா துரு பிடிச்சி ரொம்ப துரு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கூட வந்து கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ங்க. அந்த ரொம்ப அழுக்கு இருக்கிறதோ இல்லை ரொம்ப துரு பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கு ஷாம்புலே கண்டிப்பாக விடுங்க. அப்படி ரொம்ப உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா இந்த ஷாம்புவோட கொஞ்சமாக பேஸ்ட்டும் ஆட் பண்ணி, இப்போ பாருங்கள் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். அதெல்லாம் நான் இந்த 2 பொருட்களையும் வச்சு நல்லா தேய்க்கிறேன். சாதா ஒரு ஸ்க்ரப்லேயே வச்சு தேய்க்கலாங்க. உங்களுக்கு இரும்பு நாரில் தான் வேணும்னாலும் தேய்க்கலாம். பட் வந்து இந்த ஸ்க்ரப்லேயே நல்லா அழுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் நல்லா நம்ம தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன்.
ஸோ நல்லாவே ரிசல்ட் தெரியுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப எந்த இடத்துலலாம் டேப்பில் இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிடலாங்க. நம்ம இதை வாஷ் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிசல்ட்டு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு பக்கம் வாஷ் பண்ணிவிட்டேன், இன்னொரு பக்கமும் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், நல்லாவே இது கேட்குது. ஸோ நல்லா பளிச்சுன்னு ஆயாச்சு இந்த சாமான் கவுக்கிற கூட வந்து. ஸோ எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் துரு பிடிச்சிருந்ததெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா போயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பற்ற வச்சது, அதனால் அது வந்து போகாது. பற்ற வச்சதுனால அது போகாதுங்க. இப்போ வாங்க அடுத்ததாக இந்த காய்கறி கொட்டி வைக்கிற கூடை இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கூடையை வந்து தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்ததாக இன்னொரு பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு நான் வச்சு என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாவு தாங்க. இட்லி தோசைக்கு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாவு. பட் இது வந்து நல்லா புளிச்சு இருக்கணுங்க. மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் அந்த துரு பிடிச்சது அழுக்கெல்லாம் சட்டுன்னு விடுது. இதனோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் இரும்பு நாரை வச்சு தான் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் சாதா ஸ்க்ரப்பில் கூட வச்சு தேய்ச்சிக்கலாங்க. எனக்கு வந்து கீழ்ப்பாகத்தில் கொஞ்சம் இதனோட ஸ்டாண்டோட கால் பகுதியில் வந்து ரொம்பவே துரு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இரும்பு பார்ட்டை எடுத்திருக்கேன். ஸோ இது சந்தில் அப்புறம் கீழே மேலே எல்லாம் கிச்சனில் வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுறு மாதிரி இருந்தது, அதனால தாங்க. பட் வந்து இந்த மாவு புளிச்ச மாவு போட்டு தேய்க்கும் போது ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடுதுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டாண்டு கீழே தாங்க நல்லா துரு பிடிச்சிருந்தது தண்ணி படுறதுனால, அதை நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். கீழே நல்லா நீங்கள் தேய்ச்ச பிறகு இந்த நெட்டெல்லாம் ஸ்க்ரூ போட்டதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்தெல்லாமும் நல்லா துரு பிடிச்சிருக்குங்க. அதெல்லாமும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிகிட்டே தாங்க உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். எல்லாமே நல்லா அழுக்கு, அந்த பிசுறு, அப்புறமேட்டு அந்த எண்ணெய் கரையெல்லாம் படிஞ்சது, அப்புறம் அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆனது எல்லாமே போக ஆரம்பிச்சிடுச்சிங்க. பழசில் காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டர் தாங்க வச்சு வாஷ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டர்லேயும் நல்ல எண்ணெய் பிசுறாக இருக்குது. அதுக்கும் நான் வந்து இந்த மாவை தாங்க எடுத்திருக்கேன். நல்லா புளிச்ச மாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் நல்லா தேய்ங்க. நான் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுனால இதில் அந்த ஆயிலியாக ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸாவது வாஷ் பண்ணி வச்சா தான் நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும். லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை தேய்ச்சிடலாம். அப்புறம் தேய்ச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு தாங்க வாஷ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த லைட்டரில் தண்ணி இறங்கிச்சுன்னா எப்படி வந்து ஆன் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகுங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டரை வந்து சரியாக எரியலைன்னும் போது பர்னர் இருக்கும் இல்லைங்களா, இப்போ ஏதாவது வந்து குக்கரோ இல்லை சாம்பாரில் வச்சு இறக்கிருப்பீங்க, அந்த பர்னர் ஆஃப் பண்ணிட்ட பிறகு பர்னர் மேலே இந்த லைட்டரை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாகவே இருக்கும், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அந்த அனல்லே இந்த லைட்டர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுடுங்க. ஸோ இதை இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் நிமிர்த்தி வாஷ் பண்ணலைங்க, தலைகீழாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் உள்ளே போகாது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதுவும் நல்லா க்ளீனாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பர்னரும் ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.